ஹலோ கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். பேட்டை யாருக்குன்னா, சிஸ்டர் நான் ஆல்ரெடி ஒரு மூவியில் உனக்கு நான் விஷ் பண்ணியிருப்பேன். அப்புறம் நீ கேட்ட இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீ டேட்டு 18ங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். டேக் குக்கில் ஒரு ஒன் ஷேட் லவ் ஃபீல் இருக்கிற மாதிரி தான் உன்னோட ஸ்டோரியை நீ கேட்டிருந்தேன். நீ கேட்டுற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே கேளு. நீ ஹாப்பி எண்டிங்கை கொடுக்க சொன்னியா, சேட் எண்டிங்கை கொடுக்க சொன்னியாங்கிறது அதில் லாஸ்ட்டில் கமெண்டில் நீ ஹாப்பி, சேட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே போடல. என்னோடய ஸ்டோரியை பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஹாப்பி எண்டிங்காக தான் லாஸ்ட்டில் முடியும். இதுலேயும் நான் ஹாப்பி எண்டிங்கை தான் முடிச்சிருக்கேன். ஒரு வேளை நீ ஏதாவது சேட் எண்டிங்கை திங்க் பண்ணியிருந்தா சாரிண்ணா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடு. இந்த ஸ்டோரி உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேயாடா? ஏன்னா நீ உன்னோட நேம் எதையுமே மென்ஷன் பண்ண சொல்லலை. அப்புறம் டேட் மட்டும் தான் நீ கொடுத்துருந்த. டேட் 18ங்கிற மாதிரி போட்டிருந்தேன். சேக்கிக்கும் டேக்கும் இருக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி கொடுக்க சொல்லியிருக்கேன், ஒன் சைட் லவ் மாதிரி. ஓகேயா? நீ கேட்ட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உன்னோட கமெண்ட்டுக்குமே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்க பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பேட்டை ஹாலை தான் காட்டுறாங்க. அதாவது ஒரு 2 பர்சன்ஸுக்கு பேட்டை. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கு தான் பேட்டை. 2 பேருக்குமே ஒரே டேயில், சேம் டேயில் தான் பேட்டையை தான் அவங்க செலப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. டேயோட பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட ஹவுஸும் பக்கத்தில் தான். நம்ம டேயும் ஜங்குக்கும் சேட்ல இருந்தே, ஏன் போத்தான டேஸ்லேருந்தே 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போத்தாக இருப்பாங்க. ஒன்றாவே பக்கத்தில் தான் வளர்ந்துருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே டேயில் பேட்டைங்கிறதுனால இப்போ நம்ம ஜங்குக்கும் டேக்கும் ஒரு 16 ஏஜ். இந்த ஏஜில் பேட்டை ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி கொண்டாடுறாங்க, கேக் கட் பண்ணி. இந்த மாதிரி கேக்கை கட் பண்ணி கொண்டாடினா அந்த பிளேஸில் டேக்குக்கு கொண்டு கேக் முன்னாடி விட்டோம். 2 பேருமே அந்த கேக் கட் பண்ணுற நைஃப் இருக்குதுல்ல, அதை 2 பேருமே ஹோல்ட் பண்ணபடி பிடிக்கிறாங்க. ஒரு கேக்கை 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஜங்குக் டேக்கு ஃபீட் பண்ணி விட்டா, டே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்டோம். அந்த பேட்டை ஃபங்க்ஷனை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கும் டேயோட பேரண்ட்ஸுக்குங்கிற வேண்டி இந்த மாதிரி கேக்கை ஃபீட் பண்ணி அவங்க பேட்டை ஃபங்க்ஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம டேடாம் இந்த மாதிரி பேட்டே ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல, அதில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணோம், ஜங்குக்கு செம ஹாப்பி. சுகா கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேட்டைக்கு நிறைய கிஃப்ட் நம்ம ஜங்குக்கு வந்திருக்கோம். டேக்கு கூட அந்தளவுக்கு வந்திருக்குது. டேக்கு ஜிமினாவும் இன்னும் 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு எக்கச்சக்க கிஃப்ட் இருக்குது. இந்த மாதிரி அவ்வளோ கிஃப்ட்டையும் ஹேண்ட்ஸில் வாங்கினபடியும் சுகா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டை நம்ம டே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. இப்போது நம்ம டே பக்கத்தில் ஒரு கேர்ள் நிற்கிறான். அந்த கேர்ளோட நேமை நம்ம தியானே வச்சுப்போம். தியா நிற்கிறத பார்த்துட்டு, இந்தா டேயாங் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு கிஃப்ட் கொடுப்பாளா, இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ் தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நைட்டை ஸ்கிப் ஆகி ஜங்குக்கு அவரோட ரூமில் இருக்காரு, டே அவரோட ரூமில் இருக்கார். 2 பேரோட ரூமே ஆப்போசிட்டில் இருந்தோம். அவங்கவுங்க பால்கனியில் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம டே பெட்டில் உட்காந்துருந்தபடி, இன்றைக்கி என்னோட 16வது பர்த்டே. எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் ஜங்குக்கும் ஒரே நேரத்தில் கேக்கு கட் பண்ணி ஃபீட் பண்ணிக்கிட்டோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல, நாங்கள் 2 பேரும் ஏதோ மேரேஜ் பண்ண பர்சன் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஆமாம், ஜங்குக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நான் அதை ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி முழுக்க என்னோடய ஐஸ் ஜங்குக்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நான் கிளியர் ஆகிட்டேன். நான் ஜங்குக்கை ட்ரூவாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரியில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்ருக்காரு. அவரோட பர்த்டே டேட்டை எழுதி இந்த இதை மொத்தமாக எழுதி வச்சிட்ருக்காரு. தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை அவர் ஃபீல் பண்ண மூமெண்ட்டை ஜங்குக்கு ரசித்தது. என்னோடய ஹார்ட் முழுக்க ஜங்குக்கு தான் இருக்கான். இது ஜஸ்ட் அட்ராக்ஷன்லாம் இல்லை, நான் ஃபுல்லாக தான் லவ் பண்ணுறேன், எனக்குள்ளே அந்த ஃபீல் தான் இருக்குதுங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட டைரியில் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்தமாதிரி இருந்தால் நம்மகிட்ட இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 10th படிச்சுட்டு இருக்காரா. இப்போ நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்தே தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே சைக்கிளில்
போயிட்டுருக்காரு, சைக்கிளில் போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு பின்னாடி தான் நம்மகிட்டே உட்காந்துருந்து ஜங்குக்கு ஹக் பண்ணபடியும் ஜங்குக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு வராரு. இந்த மாதிரி பேசிட்டு வந்தால் ஜங்குக்குமே நம்ம டேட்ட ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வராங்க. இப்போ ஸ்கூலில் தான் நம்மகிட்டே எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலும் அதை முதல்ல ஜங்குக்கிட்ட தான் கொண்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜங்குக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினா அதை ஃபஸ்ட்டில் நம்ம டேக்கு தான் கொடுக்குறாரு. அது ஒரு சாக்லேட்டாக இருந்தாலுமே முதல்ல அது டேக்காக தான் இருக்கும். டேக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றாரு. இந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங். ஆனால் நம்ம ஜங்குக்கு டே மேலே ஃபீல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான், சைல்ட்லேருந்து நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிற திங்கிங் மட்டும்தான். ஆனால் நம்ம டேக் அப்படி இல்லை, ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நம்ம ஜங்குக்கை நம்ம டே லவ் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ இங்கே கட் ஆகி இப்போ அவங்களுக்கு 18 ஏஜ் ஆயிடுச்சு. அவர் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா டேயோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதும், ஒரு நோட்டில் நம்ம ஜங்குக்கு ட்ராயிங் பண்ணுறதும், ஜங்குக்கோட நேமை எழுதுறதுங்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஜங்குக்கோட திங்கிங்லேயே நல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பக்கத்துலேருந்து ஜிமினா பார்த்துருவாரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்க போனால் அந்த நோட்டு கீழே அந்த டைரியும் இருக்குது. டைரி கீழே விழுந்துரும். டைரி விழுந்ததை பார்த்துட்டு ஷாக் ஆனால் ஜிமினா டக்குன்னு அந்த டைரி எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடுவார். வேண்டாம் விட்டுரு, அதை கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம ஜிமினாவை துரத்துக்கிட்டே ஓடுறாரு. இந்த மாதிரி துரத்திட்டே ஓடினா அதெல்லாம் முடியாது, தர முடியாது, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டுன்னு ரன் பண்ணப்படி ஓடி போய் காலேஜோட டெரஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணால் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ல, அன்னையிலேருந்து இன்னைக்குள்ள டேட் வரைக்குமே எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காரு. இதை படித்து பார்த்துட்டு ஜிமின் ஷாக் ஆகி, டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஜிமின் எல்லாத்தையும் படிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்பாரா. படித்தேன் எல்லாத்தையும் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த டெரஸ்க்கு மேலேருந்து ஜம்ப் பண்ணப்படி முன்னாடி விழுவாரா. அந்த மாதிரி விழுந்தா என்னடா இப்படி பயமுட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆனான். அப்போ உனக்கு ஜங்குக்கா ஃப்ரெண்டாக பார்க்க திங்கிங் இல்லை, பாய் ஃப்ரெண்டாக பார்க்க திங்க் பண்ணுற அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜிமின் டீஸ் பண்ணாத. ஓ டீச் பண்ணக்கூடாதா, அப்போ என்ன பண்ணும், கிஜலாம் கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கி கிஜி கட்டிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி டேக்கி நம்ம ஜிமினா கிஜி கட்டிகிட்டு இருந்தா வீமின் 2 பேரும் ஓடி வந்திருப்பாங்களே. அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு ஷுகாவுமே நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிமினா கிஜி கட்டிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு பேக் சைலேருந்து வர நம்ம ஜங்குக்கு ஷுகாவும் இதை நோட் பண்ணிட்டு ஜங்குக்கு இதை ப்ளே பண்ணி தான் விளாட்றாங்கங்கிற மாதிரி சொல்லி டேயை பேக்கப் பண்ண பிடிச்சிட்டு ஆமாம் ஜங்குக்கும் சேர்ந்து கிஜிலாம் கட்டுறாரு. இந்த மாதிரி கிஜிலாம் கட்டினா ஜிமினா கிஜிலாம் கட்ட சொல்லக்கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் இல்லை. இப்போ ஜங்குக்கே அந்த மாதிரி அங்கங்கே ஹேண்ட்ஸ் வச்சு கிஜிலாம் கட்டுற மூமெண்ட் டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகி ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகுவாரா. என்ன இப்போ அவன் இவ்வளோ நேரம் கிஜிலாம் கட்ட சொல்ல சும்மா தானே இருந்தேன், நானே இப்போ உனக்கு கிஜிலாம் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷைனஸில் பேக் சைடாகவே போனால் நான் முடியவே முடியாது, நான் கிஜிலாம் காட்டியே தீருவேங்கிற மாதிரி என் வாழை லாக் பண்ணபடியே கிஜிலாம் காட்டுறாரு. இந்த மாதிரி கிஜிலாம் காட்டினா ஆஹா எந்த அளவுக்கு கிஜிலாம் காட்டுறியா, அப்போ உனக்கும் மேலே ஏதோ ஃபீலிங் இருக்கும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே நம்ம ஜிமினா நோட் பண்ணால் வேண்டாம் ஜங்குக் வேண்டாம் அப்பெல்லாம் கிச்சலாம் கட்டாது, எனக்கு ஒரு மாதிரி கூசுது, வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட பயங்கரமாக சிரிச்சபடியே இப்படி பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு டீயா வரா. டேங்க என்னாச்சு, ஏதாவது ஃபைட் பண்ணிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி தியா என்றானா தியாவை அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு டேக்கு கிஜலாம் காட்டியிருப்பார்ல அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் போகிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு தியா மேலே குட்டியாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி தியாவை பார்த்தோன்னே அப்படி மூவ் பண்ணனா நம்மகிட்ட கொஞ்சம் ஷார்ட்டெல்லாம் நார்மல் ஆக்கிட்டு அது ஒன்றும் இல்லை தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா நம்ம ஜிமினா இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க அப்படியே நேராக கீழே இறங்கி போகிறாங்க. இந்த மாதிரி போனோம். இதை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ண மாதிரி தெரியுது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டாய் இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்த, தியா வந்தோடனே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது, என்ன தியாவை லவ் பண்ணுறியா நான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லவ் பண்ணுறேனான்னு தெரியல, ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ நீ அவனை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அது சரியாக தெரிலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக கீழே கூப்பிட்டு வர்றாரு.
நம்ம டேய்க்கு தெரியாது. ஜங்குக்குள்ள தியா மேல ஒரு குட்டி அட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நம்ம டேய் தான் நம்ம ஜங்குக்க அந்த அளவுக்கு ஒன் சைடா லவ் பண்ணிட்டுருப்பாரு. இந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ டேய், குக் 2 பேருமே ஒரே டெஸ்க்ல தான் உட்காந்துருக்காங்க. டேய் வந்து ஜங்குக்கிட்ட வந்து அவரோட திங்ஸ் எதையுமே காட்ட மாட்டாரு. எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி டேயும் ஜங்குக்கும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம ஜங்குக்கு தான் டேயை நோட் பண்ணிட்டு, டேயாங், இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாருமே வெளியே போகலாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. டேய் வந்தா தானே டேயோட ஃப்ரெண்டா டியாவும் வருவா, அதனால நம்ம டேட்ட இப்படி கேட்கவும், சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. சரி ஓகே நான் ஜிமினாவையும் டியாவையும் கூட கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி நம்ம டே சொல்வாரா. இப்படி தியாவை கூட்டிகிட்டு வரேன்னதோட நம்ம ஜங்குக்கு ஹாப்பி. அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப ஹாப்பி ஆக்கி, சரி நம்ம ஈவினிங் போகலாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாகி நம்ம நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தா ஈவினிங் அது மாதிரி டைம் ஸ்கிப் ஆகி 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சுகஃபும் நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவுக்கு டேக்கி தியாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க 3 பேர் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தோம். நம்ம ஜங்குக்கு வந்து டே அவரோட சைக்கிளில் பேக் சைடாக வச்சுக்கிறாரு. சுகா ஜிமினா வச்சுக்கிறாரு. தியா அவளோட சைக்கிளில் தான் வரா. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குட்டி ஷாப், இந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஃபுட் வச்சுருப்பாங்களே ஷாப், அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வராங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஹை ஸ்கூல் தானே படிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கனால அவங்களுக்கு பாக்கெட் மணி தானே இருக்கும். அந்த பாக்கெட் மணியை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்க ஃபுட் ஷாப்பில் வந்து சாப்பிட வருவாங்க. இந்த மாதிரி சாப்பிட வந்தால் அந்த பிளேஸில் வந்து நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தோம். ஜங்குக்கு வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னங்கிற மாதிரி கேட்டால் ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிங்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி உட்காந்தோம். தியா நீங்கள் வந்து என் பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால் நம்ம வந்து என்ன நம்மளை மூவ் ஆன் ஆக சொல்லிட்டு டியாவை அவன் பக்கத்தில் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பக்கத்தில் ஜங்குக்கு இந்த சைடு தியா இந்த மாதிரி உட்கார வச்சுருந்தா இப்போ அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க வாங்கின ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம ஹியூமன் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்க லவ்வை அப்படியே ஃபுட்டாலேயே ஃபீட் பண்ணி அப்படி அவங்க லவ்வை ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு போனோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங் இருக்குல்ல, அதில் என்ன செய்வாருன்னா அவரோட பிளேட்டில் இருக்க ஃபுட்டை எடுத்து ஜங்குக்கோட பிளேட்டில் வச்சா, அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக் அவரோட பிளேட்டில் இருந்து தியாவோட பிளேட்டில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வைக்கிறத பார்த்துட்டு நம்ம டேயோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. இருந்தாலுமே சரி ஓகே அவனுக்கு எதாவது பிடிக்காததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி அப்படியே அந்த ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இப்போ இங்கே கட்டாகி இவங்க எல்லாருமே ஒரு பிளேஸில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த கேம் விளாடுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ணிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து வராங்க. சைக்கிளை ஒரு பிளேஸில் விட்டு போயிருப்பாங்களா, அந்த பிளேஸில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தோம். தியா 2 பேரும் பக்கத்தில் வராங்க. அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஜிமினாவும் சுகாவுமே வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தா ஆப்போசிட்டில் ஒரு பைக் கொஞ்சம் வேகமாக வர்ற மூமெண்ட்டுக்கு தியாவுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு தியாவை பிடிச்சா பக்கத்தில் இருக்க வந்து அப்படியே போய் ரோட்டில் விழுந்துருவாரு. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி வந்து தூக்குனா நம்ம ஜங்குக்கு தியா விட்டுட்டு வந்து தூக்குறாரு. என்னாச்சு டேயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜங்குக்கு என்னை இவ்வளோ வேகமாக பிடிச்சி தள்ளின அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லைடா, பைக் வந்துச்சுல, அதான் டியாவுக்கு அடிபட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி இழுத்தேன், அது தெரியாமல் என் ஹேண்ட்ஸ் ஓ மேலே பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்க சொல்ல நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு திங்க் பண்ணாதன்னு அவருக்குள்ளே சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இவ்வளோ இயர்ஸ் டேன்னு கூடயே இருந்த ஒரு பர்சன்ட் இப்போ டியா அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி பேசுகிறத கேட்க சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவளுக்கு அடிப்படக்கூடாதுன்னு என்ன பிடிச்சி தள்ளி விட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படி அழுந்துக்கிட்டா. சரி சாரிடா, தெரியாமல் என்னோடய ஹேண்ட்ஸ் பட்டுருச்சுடா, சாரிங்கிற மாதிரி வந்து நம்ம டேட்ட பேசுகிறாரு. நம்ம டேயுமே சரி ஓகேங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக அப்படி ஃப்ரீ பண்ணி கொஞ்சம் விடுறாரு. இந்த மாதிரி விட்டான். இப்போ வர சொல்ல டே கூட பேசின மாதிரி வந்தவர் இப்போ தியா கூட பேசிக்கிட்டே போகிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஜங்கு கூட பிஹேவியர் இவ்வளோ சேஞ்சிங்கில் இருக்குது, நம்ம கூட தானே பேசிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே எப்படி நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ண ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்றாரு. இந்த மாதிரி எடுத்து விட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு அவ்வளோண்டா. அதுக்கு மேலே அவரால் பேசவும் முடியல.
நம்ம ஜங்குக் பண்ணுற பிஹேவியர் என்ன மாதிரிங்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதை நம்ம ஜிமினை முழுக்க முழுக்க நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயை நோட் பண்ணிக்கிட்டே வருவாரா. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே அவரோட பெட்ரூமில் தான் இன்றைக்கி ஜங்குக் கொஞ்சம் வியர்டாக ரொம்ப நடந்துக்கிட்டார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் திரும்ப திரும்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஜிமினா கிட்டேருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை இன்னைக்கு நீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருப்பியே, அதான் நான் கால் பண்ணேன், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சும்மா தான் இருக்கேன் ஜிமினா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நீ சுகா கிட்ட எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, உங்கள் லவ் எப்படி? ஜங்குக்கு இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப இக்னோர் பண்ணபடி நடந்துக்கிட்டான், என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டான், என்கிட்ட இன்னைக்கு பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. டே இப்படி சொல்லுவாரா, இந்த மாதிரி சொல்கிறது கேட்க சொல்ல ஜிமினாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்டக்கு ஒரு அட்ராக்ஷனில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு டே கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்று பிடிக்கல பல்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட நம்ம டே கேட்டான். அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிவிட்டு சுகா வர சொல்லியிருப்பார்ல, எனக்கு தியா மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்ட்டு நம்ம ஜங்குக் அதையுமே நம்ம சுகா ஜிமினாட்ட சொல்லியிருந்துருப்பாரு. இதை சொல்கிறத கேட்டு டேயால் நம்பவே முடியல. இவ்வளோ இயர்ஸ் சைல்டில் பேபியாக போத்தான டேஸ்லேருந்து இவ்வளோ டேஸ் இவ்வளோ இயர்ஸ் தான் கூடயே இருந்த ஒரு பர்சன்ட், தான் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன்ட் தன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன், அவள் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறத கேட்டு டக்குன்னு அந்த காலை கட் பண்ணிடுவார். ஏன்னா ஜங்குக்கு என்னை பிடிக்கவே இல்லையா, சைல்ட்லேருந்து நான் அவன் கூட தானே இருக்கிறேன், எதுக்காக அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரர் முன்னாடிலாம் வந்து நின்று பார்க்குறாரு. ஏன் நான் பார்க்க நல்லா தானே இருக்கிறேன், தியாவை விட ஒன்றும் நான் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லையே, எதுக்காக ஜங்குக் டீயாவை பார்க்க சொல்ல எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்கிற மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி டே ரொம்ப பெயின்லேயே அந்த மிரரை பார்த்தபடி இருந்தான். டேயோட பால்கனி ஜங்குக்கோட பால்கனி பக்கத்தில் தானே. அவர் என்ன செய்வார்னா, டே இந்த மாதிரி தன்னோட லவ் இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணால் அவரோட பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ணபடி உள்ளே என்ட்ராகி மிரரை பார்த்தபடி பெயினில் இருக்கிற நம்ம டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற டே நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் டேக்கு அப்படியே டிஏரி அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்பாரா. அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்ம டேயை விடலாம் அந்த அளவுக்கு பேக்கப் பண்ணபடி தான் பேசிகிட்ருக்காரு. ஹெல்ப்பா, நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் ஜங்குக்கு உனக்கு? ஸ்டடியில் கூட நீ என்னை விட ஸ்ட்ராங் தான், ஸ்போர்ட்ஸ்லேயும் உன்கிட்ட ப்ளே பண்ணி யாராலையும் வின் பண்ண முடியாது, நான் என்னத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், முதல்ல இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறத விட்றியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு டேயை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சுட்டு டேயோட தைஸில் ஹெட்டை வச்சபடி படுக்கிறாரு. டேயோட பெட்லேயே இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்க சொல்ல யாருக்கு தான் லவ் வராது, யாருக்கு தான் ஃபீலிங்ஸ் வராது, இந்த மாதிரி பண்ணி தாண்டா என் ஹார்ட்குள்ளே முழுக்க நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தைஸில் பட்டிருக்கு. ஜங்குக்கே பார்ப்பாராம், என்னாச்சு டே, ஏன் வாய்ஸ் கலங்கின மாதிரி தெரியுது, ஏதாவது ஃபைஸியாக சாப்பிட்டியா? ஆமாம், ஃபைஸியாக ஒன்று எடுத்துக்கிட்டேன், அதான் கண்ணு கலங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டேங் 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 அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டேன். நான் உன் ஃப்ரெண்டு டேயா இருக்கால, அவளை லவ் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே செம்ம ஷாக் ஆன. உன் ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ்டா இந்த ஜங்குக்காக ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஹெல்ப்பா, பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசினோம். டக்குன்னு எழுந்து நம்ம டேயோட ஃபேஸை கொப்பினபடி ஹெல்ப் பண்ணுறியா நீ? அப்பா, நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆனேன், நீ ஹெல்ப் பண்ணி எப்படியாவது நீ டேவை சேர்த்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவரோட பால்கனிலும் ஜம்ப் பண்ணி டேயோட பால்கனியில் அவரோட பால்கனிக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம டேக்கு அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. என்கிட்டயே வந்து தியாவை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே, என்னை லவ் பண்ண வைக்கிங்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு போகிறானே, அப்போ ஏன் லவ் எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக அப்படியே க்ரை பண்ணப்படியே இருப்பார். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே கிளாஸில் தான் காட்டுது. ஸ்கூலில் நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டேயாங் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லலையா, சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. டே ஜங்குக்,
உனக்கு தேவைன்னா நீ போய் சொல்லிக்கோ, நான் எதுக்கு சொல்லணும், உனக்கு தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீயே போய் சொல் அப்படிங்கிற மாரி ஒரு கோவத்தில் ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு ஜிமினா டக்குன்னு டே வந்து பிடிக்கிறாரு. என்ன டே இப்படிலாம் திட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணா, இவன் லவ் பண்ணுவானா, நான் போய் சொல்லணுமா, வேணா சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே அங்கேருந்து நம்ம டே பண்ணோம். இப்போ என்னாச்சு நீ இவ்வளோ காண்டாகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அதை பெருசாக வெத்துக்காம தியா கிட்ட எப்படிடா பேசலாம்ங்கிற மாதிரி அவர் சுகா கிட்ட பிளான் கேட்க போயிட்டாரு டேயை விட்டுட்டு. இந்த மாதிரி பண்ணால் இப்போ நம்ம டேய் தான் ஜிமினை பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறான், நைட்டு என்கிட்டயே வந்துருந்து இப்படிலாம் பேசினானுங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ அப்படியே நம்ம டியாவும் நம்ம ஜங்குக்கு தான் பேசிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே வந்தால் டியாவுக்கும் லைட்டாக நம்ம ஜங்குக்கு பிடிக்கும் போலுக்கு. அதனால நம்ம ஜங்குக்கு சாக்லேட் கொடுக்குறா. இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தோம். ஜங்குக்கு அந்த சாக்லேட்டை வாங்கவும் செய்கிறாரு. இந்த மாதிரி வாங்கினோம். இந்த மூமெண்ட்டை பார்க்குற டேக்கு செம்ம காண்டாகுது. பயங்கரமாக ஜலஸ் ஆகுறாரு. ஜலஸ்லேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே முறைச்சபடி நோட் பண்ணோம். அந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிடுவாருன்னு நம்ம டியா நோட் பண்ணோம். சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் நிற்கிற டேயோட மவுத்தில் ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கவும் நம்ம டே ஷாக்காகி ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ டேயோட மவுத்தில் குத்திட்டார்ல, அதில் கொஞ்சம் சாக்லேட் உள்ளே போயிருக்கும்ல, அதை அப்படியே அவரோட மவுத்துலேருந்தே பிச்சு எடுத்துட்டு மீதி அதில் ஒரு ஃபுல் சாக்லேட்டில் பாதி சாக்லேட் டேயோட மவுட்டுக்குள்ள இருக்குது, மீதி இருக்க சாக்லேட் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்குது. அதை சாப்பிட்டபடி இப்போ போகிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆனா, டேயும் ஷாக் ஆனா, டியா அதுக்கு மேலே ஷாக் ஆகி என்ன பண்ணுற ஜங்குக்கு நீ, நான் உனக்கு கொடுத்தேன், நீ எதுக்கு டேக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நாங்கள் சைல்ட்லேருந்தே அப்படி தான், அவனுக்கு ஏதாவது கிடச்சா அவன் முதல்ல எனக்கு தான் தருவான், நீ எனக்கு சாக்லேட் கொடுத்த, அதான் நான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே போவாரா அந்த மாதிரி போனோம். டேட்டியா எனக்கு அநேகமாக இது ஜஸ்ட்டு அட்ராக்ஷன் தான், நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இரு, ஜங்குக்கு எப்படியாவது ஒன் டே உன்னோட லவ் அவன் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானும் அதை தான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போகிற ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நான் தான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டேனே, நீ தான் ஹெல்ப் பண்ணலையே, அதான் நானே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட லெக்கு தட்டி விடுவாரா. இந்த மாதிரி தட்டி விட்டா ஜங்குக்கு அப்படியே போய் ஃப்ளோரில் விழுந்துருவார். ஏன்டா என்னை தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணா, இல்லைடா நானும் ட்ரை தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரை பண்ணியா என்னன்ட்டு, ஏன் முன்னாடி அவகிட்ட க்ளோஸாக பேசிட்டு வர்ற, அதான் உன்னை எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்குள்ளே எதை திங்க் பண்ணிவிட்டு சும்மா தாண்டா லெக்க அங்கிட்ட இங்கிட்டும் மூவ் ஆன் பண்ணி பார்த்தேன், அது உன் லெக்கில் தட்டிருச்சு, நானும் ஜிமினாவும் இப்படி பண்ண சொல்ல எங்களுக்கு தட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு தியா கூட பேசிட்டு இருந்த நம்ம ஜங்கு காண்டாகி, என்ன துணிச்சல் இருந்தால் தள்ளி விட்டுட்டேன், இப்படி அவள் முன்னாடி இப்படி தள்ளி விட்டுட்டீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அடிக்கிற விதமாக துரத்து வரா, வாடா நீ முதல்ல என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ரேகராக ரன் பண்ணப்படி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா நம்ம நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டாரு. அதுவும் எப்படி பிடிச்சிருக்காரு, வாலில் லாக் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுற அளவுக்கு கிட்ட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற போஸை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, சுகா இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது நீ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எனக்கு அதான் தெரியலடா, பார்த்தா ஃபைட்டுன்னு பானுவேன், சொன்னால் கேட்டால் ஃபைட்டுன்னு பானுவேன், பார்த்தா கிஸ் அடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னால், இந்த மூமெண்ட்டை தியாவுமே நோட் பண்ணுவேன். அப்படி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ இந்த மாதிரி அவள் முன்னாடி என்னை தள்ளி விடுவ, அவள் என்னடா நினைப்பானுங்கிற மாதிரி அப்படி லாக் பண்ணிவிட்டு டேயோட ஹிப்பில் பயங்கரமாக கீஜெல்லாம் கட்டுறாரு. டே ஜங்குக்கு வேண்டாம் அந்த மாதிரி மட்டும் ப்ளே பண்ணாட்டே என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம டே வந்து சிரிக்கிறாரு. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு விடலை. டேயோட ஹிப்பில் அந்தளவுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை தியா பார்த்துட்டு அவள் காண்டாக்கி அங்கேருந்து போனோம். எங்கள் கட்டாக்கி இப்போ அப்படி தான் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. டேயும் ஜங்குக்குமே அப்படி தான், யாராவது ஒரு திங்ஸு கொடுத்தா முதல்ல ஜங்குக்கு கொடுத்தா டேக்கு கொடுக்குறதும், டேக்கு கொடுத்தா ஜங்குக்கிட்ட கொடுக்குறதுங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு அந்த பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருப்பாங்க.
இப்போ அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக்கே போயிருச்சு. ஜங்குக் வந்து தியா கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு நெறைய ஒர்க் பண்றாரு. பேச ட்ரை பண்றாரு. பட் நம்மட்ட இருக்க சொல்ல நடக்குமா? ஆஹா! ஏன் முன்னாடி நீ எப்படிடா அவகிட்ட க்ளோஸ் ஆப்பவங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மட்ட என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஃபுல்லா எல்லாத்தையும் சொதப்பி விடுவாரு. கிரீட்டிங் கார்டு நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணி சைன் பண்ணி வச்சிருந்தான். அதில ஜங்குக்குன்னு இருக்கிற நேம மட்டும் கட் பண்ணிட்டு, அதில வேற ஏதோ ஒரு நேம் எழுதி வச்சுருவாரு. இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் காண்டாகி, "டேய் நான் கஷ்டப்பட்டு இத வாங்கிட்டு வந்தேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அப்ப என்ட்ட தந்துரு" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. "உன்ட்ட தர்றதுக்காடா வாங்கிட்டு வந்தேனுங்கிற" மாரி அத அப்படியே கிழிச்சு டஸ்ட்பின்ல எறிறாரு. அப்பா! ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பண்ணோம். பொக்கே வாங்கிட்டு வந்தாலும் அந்த பொக்கேல இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டே பிச்சிருவாரு. அந்த பிளேஸ்லயே உட்காந்துருந்து அவ்வளோ ஃப்ளவர்ஸையும் பிச்சுட்டு எந்திரிச்சு போயிருவாரா? இப்படி ஃப்ளவர்ஸில் பொக்கேல இருந்த அந்த ஃப்ளவர்ஸோட இதழ்கள் எல்லாமே இல்லாமல் போனதை பார்த்துட்டு, இதை கண்டிப்பாக இந்த டே தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு காண்டுலேயே அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஜங்குக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சுகா கிட்ட ஐடியா கேட்டு தியா கிட்ட சொல்ல போவாரா? நான் இருக்க சொல்ல நீ எப்படிடா சொல்லுவ? சொல்ல விட மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொதப்பி சொதப்பி விடுவார். இந்த மாதிரி சொதப்பி சொதப்பி விட்டோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு பிளேஸில் உட்காந்துருந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத சுகா ஜிமினா கிட்ட சொல்லவும், ஏன்னா ஜங்குக் ட்ரிங்க் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராரு. என்னாச்சு ஜங்குக், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு, இது என்ன பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரிங்க் பாட்டில் அப்படியே வாங்கினா, நீ சும்மா போட்டேன் சும்மா சும்மா டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, யாருமே ஏன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வேற பிடிச்சி திட்டுறாரு. ஏன்னா உன் லவ்வுக்கு நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ண வரணுமா அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. ஆமாம், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் எல்லாமே சொதப்ப தான் செய்யுது, என்னால் பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி தியா வச்சு இப்பவும் பேசுகிறத கேட்டு, அப்போ இப்போ வரைக்கும் உனக்கு அந்த திங்கிங் போகவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து காண்டா போயிடுவார். இந்த மாதிரி போனால் டே இந்த பக்கமாக போனால் ஜங்குக்கு அந்த பக்கமாக எழுதிட்டு போகிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா கிட்ட தான் இந்த ஜங்குக் எப்போ தியாவா மறப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால் இப்போது நம்ம சுகா தான் ஜங்குக் டென்ஷனாக போயிருப்பார்ல, அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஏன் டெவலப்பில் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன்டா, நான் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சா டே ப்ரொப்போஸ் பண்ணியே விட மாட்டாங்கிறான், பேச விட மாட்டாங்கிறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி டே பண்ணியிருப்பார்ல அவ்வளோ மூமெண்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம சுகா தான், இங்கே பாருடா ஜிமினாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஜிமினாவை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன், ஜிமினாவுக்கு என் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த ஜிமினா அதை சொல்லவே இல்லை. அப்போது நான் தான் என்னோடய கசினுக்கும் எனக்கும் சைல்ட்லேயே என்கேஜ்மெண்ட்டு பண்ணுற மாதிரி பேசி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன்னா, சொன்னதுக்கு ஜிமினாவுக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு, பொசசிவ் ஆகிட்டான். அப்புறம் என்ன, நான் என்னோட கசினையே மேரேஜ் பண்ணிப்பணுங்கிற பயத்தில் ஓப்பனாக வந்து என்கிட்ட லவ்வை சொல்லிட்டான். அதுக்கு நான் கசினுக்கு எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்பாரா? லூஸு ஜங்குக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியலையா? டேய் உன் கூட இதானே இருக்கிறான், டேய் உன் கூட சைல்ட்லேருந்தே இருக்காம்ல, நீ டேயை லவ் பண்ணுற மாதிரி தியா கிட்ட காட்டு, அந்த மாதிரி டேயை லவ் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா எப்படி ஜெலஸில் டக்குன்னு வந்து ஏன்ட்ட சொன்னானோ அதே மாரி தியாவும், நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்குக்கு, நீ ஏன் டேக்கிட்ட எப்படி இருக்கிறாங்கிற மாதிரி அவள் ஓன்ட்ட வந்துட்டு பேசுவா. நீ ப்ரொப்போஸே பண்ணாண்டாம்ல அப்படிங்கிற மாதிரி இவர் இப்படி ஐடியா சொல்லி கொடுத்தா, ஐ செம்ம ஐடியா, அப்போ டேயை ஃபேக்காக லவ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணால் போதுங்கிற, ஆமாம் டேட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஏன் டேட்ட சொன்னால் டே ஓகே பண்ணுவானாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். நம்ம ஹெல்ப்பு கேட்டே ஹெல்ப் பண்ணலையே, ஓகே பண்ணுவானான்னு தெரியலையே, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நம்ம டேயை லவ் பண்ணுற மாதிரி தியா கிட்ட சொன்னால் மட்டும் போதும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தியா இருக்க சொல்ல நீ டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இரு, அவன் மேலே லவ் இருக்கிற மாதிரி இரு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னேன்.
இப்போ இங்கே கட்டாக்கி ஹவுஸில் காட்டுனா நம்ம ஜங்குக் அவரோட பால்கனியில் உட்காந்துருந்து கதறி 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 அழுதுகிட்டு இருக்காரு. ஃபேக்கு க்ரையிங் இந்த மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறது அவரோட பால்கனிலேருந்து நம்மகிட்ட நோட் பண்ணுறது. நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட பால்கனி நடந்துக்கிட்டு இருப்பாரா. இவன் என்ன நம்மளை பார்த்துட்டு பக்கத்தில் வராமல் இருக்கானுங்கிற மாதிரியே நோட் பண்ணோம். ஜங்குக் இந்த மாதிரி இன்னும் சவுண்டாக கத்துறாரா, இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி ஜங்குக்கோட மண்டையில் வந்து கொட்டுறாரு. இந்த மாதிரி கொட்டுனா டேயை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பக்கத்தில் வந்து நிற்கிற டேயை ஹக் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கோட ஃபேஸ் டேயோட டொமாக்ஸில் இருக்குது. அந்த பொசிஷனில் டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி ப்ளீஸ் டேயாங் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டேயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னால் தான் முடியும் டேயாங் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. என்னால் என்னடா முடியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ட்ரை பண்ணுற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் என்னங்கிற மாதிரி கேட்டோம். நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ண போகிறேன், நீ அதுக்கு கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சிவா சொன்ன பிளான் இங்கே சொல்வாரா. இதை கேட்டு டேக்கு இன்னுமே ஹார்ட்டு நொறுங்கிருச்சு. ஏண்டா என்கிட்ட ட்ராமாவுக்கு லவ் பண்ணுவியா? நான் உன்னை சின்சியராக இவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்குக், ஏன் நீ என்னை பற்றி திங்க் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி வந்துருக்குல்ல. அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம டேக்கு ரொம்ப பெயின் ஆகி இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ப்ளீஸ் டேயாங், நீ தியா முன்னாடி நம்ம 2 பேர் மட்டும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ கூட என்ன நீ லவ்வாக எடுத்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெயின்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே உனக்காக நான் அதை பற்றி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஓகே பண்ணிடுவார். ஏன்னா ஜங்கு க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம டேயால் பார்க்க முடியல. அது ஃபேக் க்ரையிங்காக இருந்தாலுமே அதை நம்ம டேயால் பார்க்க முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டில் ஓகே பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணிவிட்டு இவர் பெட்ரூமில் உட்காந்துருந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்ட்ட இந்த மாதிரி நீ சொன்ன, எதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இவர் கதறி கதறி அழுதா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம சுகா சொல்லி கொடுத்த பிளான் படி நம்ம ஜங்குக்கு நேராக வராரா. அந்த மாதிரி வந்தால் நம்ம டீ ஆப்போசிட்டில் டே கூடயே பேசிக்கிட்டு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நிற்கிறாருன்னுட்டு டேயாங் நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, உனக்காக நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கிற மீதி டே மேலே ரொம்ப லவ் கேர் இருக்கிற பாய் ஃப்ரெண்டு மாதிரியே பேசுவார். பேசிட்டு தியாவையும் ஜிமினாவையும் பிரித்து விட்டுட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி டேயை க்ளோஸாக எழுதிட்டு ஆமாம் டேயாங் நீ என் பிளானுக்கு ஓகே பண்ணல, அதெல்லாம் தியாக்கிட்ட சொல்லலைல்ல, ஜிமினாக்கிட்டையும் சொல்லிடாதண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படி பாய் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம டேக்கு எப்படி பேசுன்னு கூட முடியல, எப்படி பேசுன்னு கூட தெரியல. பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசுங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி பேசினா டேயோட ஐஸ்லாம் கலங்குது. இருந்தாலுமே டேரியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜங்குக் நீ வாங்கி கொடுத்த ஃபுட்டு எதுவாக இருந்தாலும்னா நான் சாப்பிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே சாப்பிடுவாரா. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஜங்குக்குமே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா இந்த டே என்னடா பண்ணுறானுங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டே நோட் பண்ணோம். தியா பார்க்குறா கண்டிப்பாக இந்த மூமெண்டெல்லாம் பார்த்து ஜலஸ் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணோம். தான் பக்கத்தில் ஒரு பர்சன் துடிச்சிட்டு இருக்கிறதுலாம் நம்ம ஜங்குக்கு தெரியல. பேக் சைடில் நின்று நோட் பண்ணுற தியாவை பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே என்ன செய்வார்னா ஃபுட்டெல்லாம் நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு அவரும் சாப்பிட்டுட்டு நேராக கிளாஸ் ரூம் போனால் ஜிமினா நம்ம டேட்ட என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜிமினாட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உன் லவ்வை அவன்கிட்ட சொல்ல முடியல, அதுக்கு பதிலாக அவன் லவ்வுக்கு நீ சப்போர்ட் பண்ண போறியா, ஹெல்ப் பண்ண போறியா, லூஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காத, பிறகு உனக்கு தான் அந்த பெயின் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெமினா எக்கச்சக்கமாக திட்டி தீக்கிறாரு. இருந்தாலுமே நம்மகிட்டே வந்து ஜங்குக்கு என்கிட்ட பயங்கரமாக கதறி கதறி அழுது கேட்டான், நான் ஹெல்ப் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் அழுதான் இவர் ஹெல்ப் பண்ணுவாரான், நீ அழுவியே உனக்கு எவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணிவிட்டு நீயும் என்ன ஹேட் ஆக்குற மாதிரி பேசாத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம ஜிமினாவுக்குமே ஒன்றும் பேச முடியல. நான் வேணால் டேரெக்டாக ஜங்குக்கிட்ட போய் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அதை நீ சொல்லவே கூடாது, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் ஒரு வேளை என்கிட்ட பேசாமல் கூட போகலாம், இப்போவாவது கொஞ்சமாவது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்,
அவன் பேசாமல் இருந்தானா அப்புறம் நான் டெத் ஆனதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஸ்கூல் தானே அவங்க ட்ரிப்புக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு பண்ணோம். இப்போ கூட நம்ம டே வந்து நார்மலாக தான் உட்காந்துருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கு தான் நார்மல் கிடையாது. நேர வேகமாக வந்து டே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. டேயாங் நான் இங்கே இருக்கிறேன்னே என்னை இங்கேருந்து போக சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் ஜங்குக் டியா பக்கத்தில் போய் இருக்கலையா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சேச்சே உன் கூட பேசிட்டே வந்தால் தான் டைம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே அவர் ஹெட்ஃபோன் போட்டு சாங் கேட்டுட்ருக்காரு. இதுவும் ஜஸ்ட்டு பிளான் தான், டியாக்காட பேரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருப்பாராம். இதை நம்ம டே நல்லாவே நோட் பண்ணுறாரு. அவளை ஜெலஸ் ஆக்கணும் பொசசிவ் ஆக்கணுன்ட்டு என்ன கதற விடுறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்க சொல்ல ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கு ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேய் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த ஹேண்ட்ஸை எப்போதுமே விட்டுறாது ஜங்குக், உன் கூடையே கிரிப்பாக பிடிச்சி வச்சுக்கோ. லைஃப் லாங்காக இந்த ஹேண்ட்ஸை உன் கூடையே வச்சுக்கோ. மூவ் ஆன் பண்ணி விட்டுறாத, ஹேண்ட்ஸை விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி பெயின்லேயே நம்மகிட்டே அந்த ஹேண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு டீர் வருது இருந்தாலுமே அதை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணப்படி நம்ம ஜங்குக் சாங் கேட்டு வர்றாருல அந்த ஹெட்ஃபோனில் ஒரு ஹெட்ஃபோனை தூக்கி டேயோட காற்றுல வைக்கிறாரு. சாங் நல்லா இருக்குல்ல டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இப்போ ட்ரிப் பண்ண பிளேஸில் தான் ட்ரிப்புக்கு எல்லாருமே கேம்ப் ஃபயருக்கு முன்னாடி உட்காந்துருந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பேசி எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டான்ஸ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக் டே கூட தான் நின்று டே ஜிமினா சுகா இவங்க எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணோம். டே கூட சேர்ந்து தான் ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டே ஜங்குக் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஏன் ஜங்குக் இந்த மாதிரி என்கிட்டயே நீ க்ளோஸாக டான்ஸ் ஆடினா தியா வேகமாக வந்து என்னை தள்ளி விட்டுட்டு உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவா அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஐயோ டேயாங் நீ அழகாக கேட்ச் பண்ணிட்டு தெரியுமா, ஆனால் அந்த டியாவுக்கு பிரெயினே இல்லை பள்ளிக்கு. நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கேனே என்கிட்ட வந்து ஏதாவது பேசியிருக்கலான்னு பாரு டியூப்லைட்டு அப்படிங்கிற மாதிரி வேறு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா டேக்கி கடுப்பாக இருக்குது, என்ன துணிச்சல்டா உனக்குனுங்கிற மாதிரி நம்ம டேக்கி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்ருவாரு. ஏன்டா இப்படி தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்துக்கிட்டா அவளை கரெக்ட் பண்ண ஏன் கூட வந்து டான்ஸ் ஆடுவியா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோமா பண்ணோம். இப்படி கோமா போகிறட்டே அப்படியே வந்து பேக் சைடாக ஹக் பண்ணப்படி தூக்குறாரு. அது என்னங்க என்ன இங்கேருந்து எந்திரிச்சு போனால் நான் உன்னை விட்டுருவேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அதே பிளேஸில் கொண்டு வந்து விடுவாரா அந்த மாதிரி விட்டேன். இந்த மாதிரி ஹக் பண்ணுறது பேக் ஹக் பண்ணுறது தூக்குறதுலாம் டேக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினாவுக்கு தான் அவனை பிடிக்கலனுங்கிறான், இன்னொரு பர்சன்ட் லவ் பண்ணுறேனுங்கிறான், அப்புறம் ஏன்டா உன் பாய் ஃப்ரெண்டு மாதிரி அவனை தூக்கிட்டு சுற்றுறனுங்கிற மாதிரி ஜிமினா காண்டிலே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணான். இந்த மாதிரி பேக்கப் பண்ணப்படி பிடிச்சிட்டு இப்படி நீ என் கூட டான்ஸ் ஆடு எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி டேயை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணோம். இப்போ இங்கே கட்டாகி எல்லாருமே டென்ட்டில் ஸ்லீப் பண்ண போகிறாங்க. டேக்குக்கு ஒரு டென்ட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் டே அப்படி நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம ஜங்குக்கு அப்படியே பேஸில் நம்ம டேயை பார்க்குறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை டேயாங் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ அப்படியே என் பக்கத்தில் வந்துப்பியா, நான் உன்னை ஹேக் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணுவேனா, ஏன் ஒரு ரூமில் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்லீப் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாரா. இங்கே எல்லோரும் தனித்தனியாக பட்டிருக்காங்களா, இது ஜஸ்ட்டு டென்ட்டு தானே, என் ரூம் ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டக்குன்னு டேயோட பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட பெட்ஷீட்லேயே வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு நம்ம டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி குட் நைட் டே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட் நைட்லாம் சொல்லிவிட்டு டேக்கு மேலே ஒரு லெக்கு ஒரு ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹக் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்ட, என்ன மாதிரிடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக் எந்த அளவுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற, இதெல்லாம் பார்க்க சொல்ல ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தோணவே இல்லை. இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற உனக்கு ஏன் உன் ஹார்ட்டுக்குள்ளே நான் திங்காகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஐஸ் அப்படியே லைட்டாக கலங்குது. இருந்தாலுமே நம்ம டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படியே ஸ்லீப் பண்ணுவார். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நேராக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே
ரிவர் பக்கமாக போகிறாங்க. அந்த மாதிரி போனோம். நம்ம டே என்ன செய்வார்னா ஜொங்கு கூடயே தான் வருவார். இந்த மாதிரி கூடயே வந்தோம். இப்போவுமே நம்ம டே என்ன செய்வார், இப்படி முன்னாடி ரிவருக்குள்ளே போயிட்டுருக்க சொல்ல டேக்கே ஸ்கிப் ஆகுது, டியாவுக்கும் ஸ்கிப் ஆகுது. 2 பேருக்குமே ஸ்கிப் ஆனால் தியாவுக்கு ஸ்கிப் ஆகியிருக்காது. டேயை பிடிச்சி அவள் தள்ளி விடுவா. அதனால டே வந்து பேலன்ஸ்க்கு தியாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கும். தியாவுக்கும் ஸ்கிப் ஆகும். ஏன்னா டே வந்து ஜொங்கு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதனால இந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விடுவான். இந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டா நம்ம தியா கீழே விழ போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேயை விட்டுட்டு தியாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிடுவாரு. இந்த மாதிரி பிடிச்சா அந்த ரிவருக்குள்ளே நம்ம டே ஜம்ப் பண்ணபடி விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்து அந்த ரிவர்லேருந்து அப்படியே நம்ம டே வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் தியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் தியா வந்து நான் தெரியாமல் பிள்ளை பார்த்துட்டேன், நீ நல்ல வேலை ஹேண்ட்ஸை கொடுத்து சேவ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசுவாரா. அந்த மாதிரி பேசினோம். டே ஃபுல்லாக நனைஞ்சி வந்து நிற்கிறாரு. ஜிமினா அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு மேலே நீ அவங்ககிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, நானே என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டேயோட பாடியில் ஒரு டவல் எடுத்து வேர் பண்ணபடி வாங்க 2 போகலான்னுங்கிற மாதிரி டே வேகமாக இருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கு டேயோட திங்கிங்கே வருது. ஆமாம், டே இந்த ரிவருக்குள்ளே விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி ரிவருக்குள்ளே நோட் பண்ணிவிட்டு டென்ட்டுக்கு நம்ம ஜிமினா கோமா கூட்டிகிட்டு போகிறார்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக நம்ம டேக்கிட்ட தியாவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு டேக்கிட்ட தான் ரன் பண்ணபடி ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு டேங் உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன? ஆமாண்டா, ரொம்ப அவசியம். அவனுக்கு அடிபட்டுருச்சு, படலை. அது எதுக்கு உனக்கு? அதான் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்களே, போய் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி என்னமோ பண்ணு, போடா முதல்ல இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி நம்ம ஜிமினை தள்ளி விட்றாரு. இவன்கிட்ட இனி வண்டினா அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி திட்டுனா, ஏன் ஜிமின் இந்த மாதிரி பேசுகிற? ஏன் ஜிமின் இந்த மாதிரி பேசுகிறேண்ணா? இவ்வளோ டேஸ் உன் கூட இருந்தவன் பெருசாக தெரியல, இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்த்து ஒரு ஃபீல் வந்த உடனே அவள் உனக்கு பெருசாக தெரிஞ்சிட்டா. 2 பேரும் தானே ரிவரில் விழுந்தாங்க, ஒன்று நீ 2 பேரையுமே பிடிச்சிருக்கக்கூடாது, அது இல்லை 2 பேரையுமே சேர்த்து பிடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இவங்கிட்ட நீ பேசாதப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டான். நம்ம டே காண்டாக்கி ஜிம்னா நீ என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா பிடிச்சி திட்டுறாரு. அவனை திட்டினோடனே உனக்கு கோவம் வருதாடா? அவனை பேசினா உனக்கு கோவம் வருதா? அப்போ அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல உனக்கு பெயினாகவே இல்லை, ஃபீலிங்காகவே வரல. அமைதியாக பேர் அப்படிங்கிற மாதிரி டேயே பிடிச்சி ஜிமினை திட்டுறாரு. திட்டி டென்ட்டுக்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி தள்ளினா ஜங்குக்கு அந்த டென்ட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. டே ரெடியாகி வர தண்டியும் இங்கேயே இருப்போனுங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருந்தால் இந்த ஜங்குக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணா. அவள் அங்கே சிங்கிளாக தானே இருக்கா, அவகிட்ட போய் பேசி தொலைய வேண்டியதுனடா, இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கே பார்த்து முறைச்சபடி இருந்தேன். வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி நம்மகிட்டே அப்படியே வெளியே வந்தோம். டேயா வா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவாரா. அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜிமினை தட்டி விடுவார். நீ கூட்டிகிட்டு போனது காணும், நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜங்குக்கையும் ஜிமினாவே இப்போ பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பிரித்தான். என்னடா டே, அவன் கூடயே இருந்தால் கண்டிப்பாக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பான், நீ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து வேகமாக நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இதை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு என்னடா டேயை வச்சு இன்றைக்கி ஒரு பிளானை போட்டு தியா மூலியமாக லவ்வர் சொல்ல வைப்பேன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே அதான் உன் பாய் ஃப்ரெண்டு விடலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம டேக்கிட்ட ஒரு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேச வந்து தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாராம். அந்த பிளானை வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காரு. டேக்கிட்ட பேசுகிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து தியாக்கிட்ட கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. அது இப்போ ஜிமினாவால் பிரேக் ஆகிருக்கும். சரி கேம்ப் ஃபயர் எண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ அதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேம்ப் ஃபயர் நைட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்களா ஹேம்பயர் பற்ற வச்சுட்டு அங்கே வச்சு அந்த பிளானை செய்யி எல்லா பர்சன்ஸுக்கு முன்னாடி நீ ப்ரப்போஸ் பண்ணுறத பார்த்துட்டு தியா ஹாப்பி ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி இவங்க முழுக்க டியா தான் டேயை பற்றி திங்க் பண்ணாமலே இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ டே கிட்ட நம்ம ஜிமினா உட்காந்துட்டு சரிடா நீ டென்ஷன் ஆகாது, லைஃப்பில் எவ்வளவோ மூவ் ஆன் ஆக வேண்டியது இருக்குது, இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பேசினா என்னால் முடியலடா, ஷேர்லேருந்து நான் அவன் கூடயே தான் இருந்திருக்கேன். எனக்கு உன்னை மீட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அவன் கூடயே தான் இருந்திருக்கேன். எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம், ஷர்ட்டு ஃபேண்டு ஏன் சொல்லக்கூடாது என்ன வருஷம் கூட நாங்கள் நிறைய டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம், எல்லா திங்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கோம்.
சாப்பிட்ற ஃபுட்டை கூட ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடிஞ்ச இந்த ஜங்குக்கு ஏண்டா அவன் ஹார்ட்டை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி விடுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ண இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அந்த ஹேம்பேரில் நம்ம வந்து ஜிமினா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சுகா தான் நான் சொன்ன பிளானை கரெக்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. கரெக்டாக அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணபடி கிட்ட வந்துட்டு, டயா எனக்கு இதை எப்படி சொல்லன்னு தெரியல, நான் உன்னை பார்த்த டேஸ்லேயே ஃபுல்லாக ஃப்ளாட்டு, எப்படி உங்ககிட்ட பேசுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தியாக்கிட்ட சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாத்தையும் டேயை பார்த்தே சொல்லிட்டு இருப்பாராம். டேக்குன்னு ஜிமினாவுக்கு ஷாக். என்ன நம்ம டேயை பார்த்தபடி தானே அந்த பாக்ஸை நீட்டபடி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம டேக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா நம்மக்கிட்டே ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறானுங்கிற மாதிரி டே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன லவ் பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க வருவாரா, அந்த ரிங்கை எடுக்க வருவாரா. டக்குன்னு நம்ம டேட்டு ஜங்குக்கு மூவ் ஆனாக்கி பக்கத்தில் நிற்கிற தியா பார்த்து இந்த ரிங்கை கொண்டுட்டு வரும். என்னை பிடிச்சிருந்தா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி தான் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே ரிங் பாக்ஸை தியா பக்கம் நீட்டுறதை பார்த்துட்டு நம்மகிட்டே காண்டாக்கி அந்த ரிங் பாக்ஸை தட்டி விட்ருவாரு. தட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போனால், ஐயோ காஸ்ட்லி ரிங், டேங் உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ரிங்கு காஸ்ட்லிடா தேடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேக்கு அதுக்கு மேலே முடியல. தாங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு கடைசியில் அவகிட்ட ஏன் முன்னாடியே வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் உட்காந்துருந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஜங்குக் பேசின வேர்டெல்லாம் திரும்ப திரும்ப திங்க் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சைல்ட்லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை பார்த்த டேஸ்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உன்கிட்ட எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருந்துச்சு, நர்வஸாக இருந்துச்சு. இருந்தாலுமே இன்றைக்கி ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேனுங்கிற மாதிரி வரைக்கும் டேயை பார்த்து அவ்வளோத்தையும் பேசிட்டு அப்படியே ரிங் பாக்ஸை மட்டும் தியாவை பார்த்து நீட்டியிருப்பார். இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருந்தா. நம்ம ஜங்குக்கு இங்கே தேடிக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் ஆகி ட்ரிப்லாம் எண்ட் ஆகி நேராக ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தால் டே வந்து அவரோட பால்கனிக்கு கூட போகல, பால்கனி டோரை கூட ஓப்பன் பண்ணல, அவரோட பெட்ரூம்லேயே உட்காந்துருக்காரு. அவரோட டைரி எடுத்து எழுதுறாரு. ட்ரிப்பில் ஜங்குக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அதை அவ்வளோத்து எழுதுறாரு. இந்த ஜங்குக்கு உண்மையிலே என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம தான் ஜங்குக்கு மேலே ஒன் சைடாக லவ் வச்சிட்ருக்கோம், அவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்கே இல்லை பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருக்கவர் தூக்க பில்ஸ் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்ருவாரு. சூசைட் அட்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பற்றி நம்ம டே தான் ட்ரிப்பு முடிஞ்சு வந்திருக்காருல, அவருக்காக ஃபுட்டு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்கிற மாரி அவங்க மாம் உள்ளே வந்தால் டேயோட மவுத் முழுக்க ஒரே நுரையா இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி டேங் உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, டேங் எழுதுக்கோ அப்படிங்கிற மாரி பயங்கரமாக கத்தி கதறி எழுதி டேயோட டேடை கூப்பிட்றாங்க. டேயோட டேட் அப்படியே நேராக வந்து டேயை நோட் பண்ணால் டேயோட மவுத்தில் ஒரு மாதிரி நுரையா இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் பக்கத்து ஹவுஸ் தானே, அவங்களுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக் என்னாச்சுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தால் நம்ம ஜங்குக்கு அந்த ரூமுக்கு வெளியே நின்று கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. என்னாச்சு டேக்கு, ட்ரிப்லலாம் நல்லா தானே இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்னாச்சு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தால் அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக இப்போ நம்ம ஜிமினாவும் சுகாவுமே என்ட்ராக்குறாங்க. இந்த மாதிரி டேக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற திங்கிங்லேயே கரெக்டாக அவங்க அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானா ஜங்குக்கு இந்த மாதிரி கதறி கதறி அழுதுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணால் கரெக்டாக டாக்டர் வெளியே வந்து அவன் நிறைய தூக்க பில்ஸு சாப்பிட்ருக்கான், அது சூசைட் அட்டன் மாதிரி தெரியுது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு தெரில, இனி இந்த மாதிரி அவன் ஹேண்ட்ஸில் படுற மாதிரி இந்த மாதிரி திங்ஸ் எதையுமே வைக்காட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக்கு தான் டேயோட டாடுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்னாச்சு அங்கிள், ஹவுஸில் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்களா, ஏதாவது அவனை ஃபோர்ஸ் பண்ணிங்களா, பனிஷ் பண்ணிங்களா, அந்த கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. நம்ம டேயோட டேடு தான் அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன், நான் ஏன்டா அவனை போய் ஃபோர்ஸ் பண்ண போகிறேனுங்கிற மாதிரி இல்லை ஜங்குக்கு நாங்கள் டேக்கிட்ட எதையுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
யாருமே எதுவுமே பண்ணலை. பின்ன ஏன்டே இந்த மாதிரி பண்ணா, யார்கிட்டே இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணா, யார்கிட்டே இந்த மாதிரி ஹேட் ஆக்குனா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு ஜிமினா காண்டாகி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ண சுகா, ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், டேயோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனா, அவன் இந்த மாதிரி பொசிஷனுக்கு வர்றதுக்கு நீ மட்டும்தான்டா காரணம் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா, நான் டேயை என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியா ஜங்குக்? அதை நீ தான் திங்க் பண்ணிகிட்ருக்க. நீ தாண்டா அவனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு மூமெண்ட்டு செய்ய வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கும் ஒன்றுமே புரியாமல், என்ன ஜிமினா பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசாத ஜிமினா, எப்போதுமே நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட நம்ம ஜங்குக் பேசினோம். ஏன் ஜங்குக், நீ ஒன்றுமே பண்ணலையா? உன்னால தாண்டா அவன் இந்த பிளேஸில் இப்படி இருக்கிறான். அவன் உன்னை எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? 3 இயர்ஸாக அவனை லவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த லவ் ட்ரூ லவ்னுங்கிறது ஃபீல் பண்ணியே லவ் பண்ணிகிட்ருக்கான். ஒன்று அவன் சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ என்னன்னா அவன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு அந்த லவ்வை சக்ஸஸ் பண்ணதுக்கு அவங்ககிட்டே ஐடியா கேட்குற, அவனையே கூட கூட்டிகிட்டு போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுற. அது போதாதுன்னு நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுறேன், அதை பார்த்து அவள் ஜெலஸாகி என்கிட்ட லவ்வை சொல்லுவான்ங்கிற மாதிரி உன்னையே லவ் பண்ணிட்டு இருந்த பர்சன்டை அவள் முன்னாடி கொண்டு போய் விட்டால் அவனுக்கு எப்படிடா இருக்கும்? நீ கூட அந்த பிளேஸில் அந்த கேஃபேரில் டே முன்னாடி பேசின அந்த வேடெல்லாம் கேட்டு எங்கே நீ டேக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறியோன்னு நினச்சேன். ஆனால் அப்படியே ரிங் பாக்ஸை மூவ் ஆன் பண்ண பாரு. அதுக்கப்புறம் அவன் அந்த பிளேஸ்லேயே டெத் ஆகிருப்பான்டா. எந்த தூக்க பில்ஸ்ன்னு அங்கேயே அவன் டெத் ஆகிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜிமினை திட்டுட்டு, எனக்கு டேயோட ஃபீலிங்ஸ்லாம் தெரியாது, டே என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிறதுன்னு தெரியாது, எனக்கு முழுக்க தெரிஞ்சது அந்த டீயா தானே. போ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அவள் ஸ்கூலுக்கு வந்துருக்க மாட்டா? கிளம்பு. அது வேறு நட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, இனி டேட்லாம் போகணும்ல, கிளம்பு முதல்லங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி கோவமாக கற்றுனா நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, டே என்ன லவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாண்டா உன்னை லவ் தாண்டா பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுருப்பார்ல, அந்த டைரி அப்படியே கரெக்டாக ஜிமினா நம்ம ஜங்குக்கு கொடுக்குறாரு. அதில் அந்த பேட்டை என்னைக்கு ஜங்குக்கு நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன், அது அட்ராக்ஷன்லாம் இல்லை, அது என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார்ல, அந்த பேட்ஸ்லேருந்து இந்த ட்ரிப்பில் கூட நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாரோ அது வரைக்குமே ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இதுக்கு மேலெலாம் என்னால் இருக்க முடியாது, என்னால் ஜங்குக்கு இன்னொரு பர்சன்ட் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்க்கவும் முடியாது, அதுக்கு பதிலாக நான் இந்த பிளேஸை விட்டு போகிறது எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் இதை எழுதி வச்சுட்டு தான் அந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாரு. இதை மொத்தத்தை ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி ஜிமினாவை நோட் பண்ணா, ஏன் ஜங்குக் நல்லா ரீட் பண்ணியா? அது இல்லாண்டையோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, நான் எழுதிட்டேன்ல, நீ திங்க் பண்ணக்கூடாதுல்ல, அது முழுக்க டேயோட ஹேண்ட் ரைட்டிங் தான். டே தான் உன்னை இத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கான். நீ லவ் பண்ணுற பர்சன்ட் உன்கிட்டயே எனக்கு ஒரு பர்சண்ட்டை பிடிச்சிருக்கு, அந்த பர்சண்ட்டை ஏன் கூட சேர்த்துவேன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா திட்டிட்டு, கெருந்து போடா, அவள் தானடா வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ இயர்ஸ் உன் கூட இருந்தவனை தூக்கி போட்டா, இப்போ ஏன்டா இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா அங்கே இருக்க பர்சன் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாரி நர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அமைதியான. இப்போ அப்படியே டைம் மூவ் ஆகி டேயை பார்க்க தான் டேயோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் வந்துருக்குறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ்லாம் கப் பண்ணபடி, எங்களெல்லாம் நீ பார்த்து திங்க் பண்ணலாடா, நான் எங்களை பற்றின திங்கிங்கே உனக்கு இல்லைலாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதா, எனக்கு அந்த டயத்தில் என்ன பண்ணேன்னு தெரியலடா, தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேயுமே கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா ஜங்குக் கம்டியே டேயை பார்த்துட்டு கிட்ட வராரு. டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வந்தா ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு, டேட் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்கேருந்து முதல்ல இந்த ரூமை விட்டு எல்லோரும் போகிறீங்களா
அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லி முடிச்சிடுவார். ஏன்னா ரூம்குள்ளே தானே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அதனால ஜங்குக்கு நீ வெளியே போன்னு சொல்லாமல் எல்லாருமே ரூமை விட்டு வெளியே போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு அப்படியே வெளியே வராரு. சரி டிச்சார்ஜ் ஆகி ஹவுஸுக்கு தானே வருவான், நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹவுஸில் மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணால் நம்மகிட்டே ஹவுஸுக்கே வந்துருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னோடய கிராண்ட்மாவோட ஹவுஸுக்கு போகிறேன், எனக்கு இந்த பிளேஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவுமே இதுதான் நீ கரெக்டாக திங்க் பண்ணியிருக்க, இப்போ நீ கரெக்டாக திங்க் பண்ணியிருக்கட்டே, இந்த பிளேஸில் இருந்தால் நீ டிப்ரெஷன் தான் டென்ஷன் தான் பேசாட்டிக்கு நீ உன் கிராண்ட்மாவோட கண்ட்ரிக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டயா இப்போ இருக்கிற கண்ட்ரிலேருந்து நேராக ஹவுஸுக்கு கூட கூப்பிட்டு போகாமல் டேயோட லக்கேஜ் எல்லாத்தையுமே டேயோட பேரண்ட்ஸ் பேக் பண்ணி திரும்பவும் ஜங்குக்கு பார்த்து எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நேராக அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பி வச்சுட்டு நம்ம டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே திரும்பவும் ஹவுஸ்க்கு வந்தோம். டேயோட ஹவுஸ்க்கு முன்னாடி தான் இப்போ நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. ஏன்னா வெளியே வருவார்ல, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரார்ல, அதுக்காக டேக்கு ஒரு பொக்கே கொடுத்துட்டு சாரி சொல்லதுக்காக இப்படி நிற்பார். இந்த மாதிரி நின்னா டேயோட பேரண்ட்ஸ் மட்டும் வர்றதை பார்த்துட்டு அங்கிள் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எங்கள் பாரு ஜங்குக், எனக்கு நல்லாவே புரியுது, நீ அவனோட ஃப்ரெண்டாகவே பார்த்துருக்க, பட் என் சன்னோட திங்கிங் வர மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் அவனுக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலையா, அவன் என்னோட மாமோட ஹவுஸ்க்கு போயிட்டான், அவனோட கிராண்ட்மாவோட கண்ட்ரிக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க உள்ளே போனால் கிராண்ட்மாவோட கண்ட்ரிக்கு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இப்படி ஷாக் ஆனால் எங்கள் கட்டாகி இப்போ அப்படியே கிளாஸில் தான் காட்டுது. கிளாஸில் நம்ம ஜங்குக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஸ்கூலுக்கே போயிருந்துருக்க மாட்டார். எப்போ பார்க்கணும், பார்த்த பிறகு தான் எங்கேனாலும் போகணுங்கிற மாதிரி ஹவுஸ்லேயே தான் இருந்திருப்பார். இப்போ தான் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டார்ல, அதனால நம்ம ஜங்குக்கு ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வராரு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தோம். டேயோட ஹவுஸ்க்கு முன்னாடி சைக்கிளில் தானே போவாங்க, அந்த மாதிரி டேயோட ஹவுஸ்க்கு முன்னாடி சைக்கிளில் பெல் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி டைம் ஆயிடுச்சு வா, டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க, கேட்டுக்கிட்ட தானே எப்போ நிற்ப, என்ன பண்ணிகிட்ருக்க வா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். நம்ம டேயோட மாம் தான், ஜங்குக்கு நீ மறந்துட்டியா என்ன, அவன் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி சொன்னா, ஓ ஆமாம்ல, நேற்று ஈவினிங் தானே சொன்னீங்க அதர் கண்ட்ரிக்கு போயிட்டான்ட்டு, பிரெயினுக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அந்தளவுக்கு பேக்கப் பண்ணபடி டைட்டாக பிடிச்சபடி உட்காந்துருப்பாரு. இப்போ அந்த ஹேண்ட்ஸ் நம்ம ஜங்குக்கோட டொமாக்ஸில் இல்லைல்ல, அந்த ஃபீல் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகுது. அவரோட டொமாக்ஸே டச் பண்ணி ரப் பண்ணுறாரு, டேயோட ஹேண்ட்ஸை மிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே கரெக்டாக ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலில் இப்போ நம்ம ஜிமினாவும் சுகாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேர் பக்கத்தில் நம்ம ஜங்கு கொஞ்சம் சேடாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஜிமினா டேக்கிட்ட கொஞ்சம் அப்படி நடந்துக்கிட்டான்னு தான் கோவமாக பேசியிருப்பாரு. ஆனால் மற்றபடி இப்போ நார்மலாகவே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. என்னடா இவ்வளோ நேரமாக உனக்கு அங்கேருந்து வர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றில்ல ஜிமினா, அது நான் வர வேண்டிய வழியை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஸ்கூலுக்கு வர வழியை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டால், ஆமாம், அதுக்கு பதிலாக வேறு ஸ்ட்ரீட்டில் போயிட்டேன். எப்போதுமே நான் ஸ்கூலுக்கு வர சொல்லட்டே தான் ஸ்கூலுக்கு வர அந்த வழியை சொல்லுவான், நான் அவன் சொல்கிற வழியாக தான் வந்துட்டே இருப்பேன். நிற்கிட்டே இல்லைல்ல, ஆனால் எனக்கு எங்கே மறப்போன்னு தெரியல, அதனால் லேட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜிமினா தான், பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால் இப்போ அப்படியே தியாக்கிட்ட தான் ரிங்கு கொடுத்துட்டார்ல, அதனால நம்ம தியாக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி ரிங்கு கொடுக்க போயிருப்பார்ல, அதனால தியாவே வேகமாக ஜங்குக் பக்கத்தில் இப்போ டேயோட சீட்டு ஃப்ரீ ஆகிட்டுல, அதனால ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜங்குக்கு நான் இங்கேயே சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா, நான் இங்கேயே இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த பிளேஸில் இப்போ தியா உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஏதோ டேக்கு மேலேயே உட்காந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அது டேயோட பிளேஸில், அதனால தியாவை நோட் பண்ணிவிட்டு முதல்ல அங்கேருந்து எழுந்துக்கோ, இது டேயோட பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தியாவை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, அவன்டா ஸ்கூல் விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தியா சொன்னால், அதுக்காக அவன் பிளேஸில் உட்காருத,
அவன் அந்த சீட்டில் உட்காருவான், நீ முதல்ல உன் சீட்டில் போய் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டே உட்காந்துருக்க சீட்டை நோட் பண்ணால் அதில் இப்போ நம்ம டே உட்கார்ந்த மாதிரியே நம்ம ஜங்குக் திங்க் பண்ணி பார்க்குறாரு. இமேஜினேஷனாக டே எப்போதும் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த மொமெண்ட் அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு எப்போதுமே டேயோட ஃபேஸ் டேக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி தியாவை பார்த்து பேசினா, ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவன் தான் நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்னு அதர் கண்ட்ரிக்கு போயிட்டானே. அது மட்டும் இல்லை, நீ ப்ரப்போஸ் பண்ண அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்காக நான் உனக்கு சாக்லேட்டும் க்ரீட்டிங் கார்டும் கொண்டு வந்திருக்கேன். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே நீட்டுவாளா அப்படி நீட்டுனா ஜிமினாவுக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. காண்டிலே மறைச்சிட்டு இருந்தா. இல்லாட்டியா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு அப்படி ஒரு வேளை அவங்ககிட்ட எதாவது பேசுகிறேன்னு தோணுச்சுன்னா நானே உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பெஞ்சில் ஹெட்டை வச்சு பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டா நம்ம ஜங்குக்கு டேயை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் டேயை ஏதோ டாய் மாதிரி தூக்கிட்டு சுற்றுறதும் கீச்சலாம் காட்டுறதும் டேயோட தைஸில் பட்டு கிடந்து டே கிட்ட பேசுகிறதும் டேயை சும்மாவே இருக்க விடாமல் டார்ச்சர் பண்ணுது. இந்த மூமெண்ட் எல்லாமே ஃபுல்லாக திங்காகி இந்த மாதிரி டெஸ்ட்லாம் ஹெட்டை வச்சபடி படுத்தபடி நம்ம ஜங்குக் பயங்கரமாக க்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவார். இப்படி ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது தேம்பி தேம்பி அழுற மாதிரி சவுண்டை கேட்டு சுகாவும் ஜிமினாவும் ஷாக் ஆகி என்னடா ஆச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் எனக்கு இப்போவே டேயை பார்க்குறேன்னு போல் ஆசையாக இருக்குது. டே எங்கே போனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை டே இப்படி இக்னோர் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இங்கே கட் ஆகி அப்படி ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ் மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இந்த 3 டேஸ்மே நம்ம ஜங்குக் நம்ம டேயை அவ்வளோ மிஸ் பண்ணுவார். அவரோட பால்கனியில் வந்து நின்னா டே அவரோட பால்கனியில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறது, காமெடி பண்ணுறது, டே ஏதாவது சாப்பிட ஃப்ரூட்ஸோ ஸ்நாக்ஸோ வச்சுருந்தா அதை ஜங்குக்கு தூக்கி போடுறது, ஜங்குக்கு நம்ம ஜங்குக்கு வச்சுருந்தா அதை டேக்கு தூக்கி போடுறதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் ஆகி ஜங்குக்கு இப்போ ஜூஸை குடிப்பாரா, குடிக்கிறதுக்கு வந்தால் ஃபஸ்ட்டில் நம்ம டேட்டை தானே அதை கொடுப்பாரு. அதனால அந்த பாட்டெல்லாம் கரெக்டாக டேயோட பால்கனியை பார்த்து எறிகிறாரு. அங்கே தான் டே இல்லையே, அது போய் ஒரு ஓரமாக விழுது. இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் அவருக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டே அந்த பிளேஸில் எங்கேயுமே இல்லாத இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி கதறி கதறி அழுறாரு. டேயோட டைரியை ஹக் பண்ணபடி இந்த மாதிரி க்ரை பண்ணபடி அழுதுட்டு இருந்தேன். நம்ம டே மேலே ஃபீலிங்ஸ் நமக்கு டேயை தான் பிடிச்சிருக்கு, ஜஸ்ட்டு தியா மேலே லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் தான், என்னோடய ஹார்ட்டு டேயை தான் மிஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிருவார். இப்போது நம்ம ஜங்குக் வந்து ரொம்ப நார்மலாக டே வந்து ஸ்டடி முடிக்க தானே அதர் கண்ட்ரிக்கு போயிருக்கான், எப்படியும் நம்மக்கிட்ட தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாகவே இப்போ ஸ்கூலுக்கெலாம் வர ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப நார்மலாகவே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் தியா ஜங்குக் சேஞ்ச் ஆகிட்டார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கிட்ட கொஞ்சம் செடியூஸாக பேசினபடியே இன்றைக்கி நம்ம 2 பேரும் வேணால் டேட்டிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அந்த மாதிரி கேட்டான். டேட்டிங் போகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டை சூஸ் பண்ணிக்கோ தியா, ஏன்னா டேட்டுக்கு போகிறதுக்காண்டியே என் லைஃப்பில் ஒரு பர்சன்ட் இருக்காங்க. நான் டெய்லியுமே அந்த பர்சன்ட் கூட டேட்டுக்கு போயிருக்கேன், டின்னர் சாப்பிட்ருக்கேன், ஏன் ஒன்றா ஃபுல் மூணு என்ஜாய் பண்ணபடி ஜாலியாக நிறைய ஸ்டோரி பேசியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த பர்சன்ட் எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் என்னை தேடி வருவான். அப்போ திரும்ப நான் அவன் கூட இதேமாரி டேட்டு போவேன், டின்னர் சாப்பிடுவேன், ஃபுல் மூனை பார்த்தபடி நாங்கள் 2 பேருமே ஸ்லீப் பண்ணபடி பட்டுக்கிட்டு நிறைய ஸ்டோரி பேசுவோம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, பின்ன ஏன் டேயை வச்சே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, ஏன் ஹார்ட்டில் டே தான் இருக்கிறான், டே என் மேலே கோவம் அங்கேருந்து போயிருக்கான், கண்டிப்பாக அவனோட கிராண்ட்மா ஹவுஸ்லேருந்து இந்த ஹவுஸ்க்கு வருவான், நான் அப்போ டே என் லவ்வை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு உன் மேலே கூட்டி ஒரு அட்ராக்ஷன் தான், லவ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாவுக்கு செம்ம ஹாப்பி. அப்பா என்ன ஒரு வேட்ரா ஜங்குக்கு மவுத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் செம்ம ஹாப்பியானா டீயா காண்டாகி அங்கேருந்து எழுந்து போவான். இங்கே கட் ஆகி 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் மேலே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு இப்போ காலேஜ் சீனியர்
ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ அதே பிளேஸுக்கு கிராண்ட் மாவோட ஹவுஸில் இருந்து நம்மகிட்ட பேரண்ட்ஸை பார்க்க கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வராரு. நம்ம ஜொங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு போய் இப்போ நம்ம ஜொங்கு ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பிளேஸ்க்கு வராரு. எதுக்காக? அவங்க மாமுக்கு லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம்ங்கிறத பார்க்கறதுக்காக வராங்க. வேணும்னே தான் டேயோட மாமுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லி டே இங்கே வரைப்பாங்க. டேக்கும் ஜங்குக்குள்ளேயும் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டேஸாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. பேசாட்டிக்கு 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணி பேச வச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணி நம்ம டேயோட மாம் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி வர சொன்னோம். டேயுமே தன்னோட மாமுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவரோட கிராண்ட்மாவோட கண்ட்ரிலேருந்து அவரோட கண்ட்ரிக்கு வருவார். இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி அப்படி கொஞ்சம் மாசாக கெத்தாக அப்படி பாடிலாம் நெளிச்சு விட்டபடி பால்கனியில் வந்து நிற்பாரா. அந்த மாதிரி நின்னா ஆப்போசிட் பால்கனி சோஃபாவில் நம்ம டே உட்காந்துருந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி டேயை பார்த்து ஷாக் ஆகி அது டேயா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி அப்படியே ஐஸெல்லாம் பயங்கரமாக ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணிவிட்டு டே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி டேங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வருவாரா. இப்படி கூப்பிட வந்தா டேக்கு பக்கத்தில் இடித்தபடி ஹாரி வந்து உட்காருதான். இந்த மாதிரி உட்காந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க காப்பி கப்பை பிடிங்கி அவன் குடிக்கிறான். டே திமிரு பிடிச்சவனே வேணும்னா மாமன்ட்ட கேட்க வேண்டியதாடா ஏன்ட்டு ஏன்டா பிடிங்கி குடிச்சேங்கிற மாதிரி நம்ம ஹாரியை நம்ம டே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஜங்குக்கும் டே இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபைட்டிங் இப்போ அங்கே டேக்கும் ஹாரிக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கு. டே ஹாரி அடிக்க ஹாரி டே அடிக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ஜலசு பயங்கரமாக எட்டி பார்க்குது. இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு அவரோட பால்கனிலேருந்து ஜங்கு கூட டேயோட பால்கனிக்கு ஜம்ப் பண்ணுவாரா. ஜம்ப் பண்ணால் நம்ம டேயும் ஹாரி ஷாக் ஆகி நோட் பண்ணோம். ஜங்குக்கு பார்த்து அடுத்த செகண்டே நம்ம டே டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு என்னாச்சு டே உன்னை எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த மாதிரி போகிற அது சரி யார் இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் யாருன்னு தெரியணுமா? அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிராண்ட்மாவோட ஹவுஸில் இருக்க சொல்ல அங்கே அவன் கூட ஸ்டடி பண்ண சொல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் நாங்கள் 2 பேருமே பாய் ஃப்ரெண்ட் ஆகலான்னு திங்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி ஹாரியை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம டேட்டான் ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஹாரியோட நெக்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. ஏண்டா டே ஏன் பாய் ஃப்ரெண்டை நீ கரெக்ட் பண்ணிட்டு போயிருவியா? பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போகிறான். நீ இருந்தால் தானே அவன் பாய் ஃப்ரெண்டாக இருப்ப. உன்னை வேணால் ஏதாவது பண்ணிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஹாரியை மிரட்டுவாரா. அந்த மாதிரி மிரட்டுனா ஐயோ சார் என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. டேயெலாம் என்ன லவ் பண்ணலை. எதுக்கு அப்படி சொல்லிட்டு போனானுங்கிறது எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஹாரி பயத்தில் வளருவானா. அந்த மாதிரி வளர்னா இவனுக்கு என்ன துணிச்சலுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி நேராக அவரோட ரூமை விட்டு கீழே ஹாலுக்கு போகிறார்ல அப்படி போகிற டேயை வந்து அப்படியே பேக்கப் பண்ணபடி பிடிச்சேன். நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுறாரு. தேவையில்லாமல் இந்த மாதிரி ஹக் பண்ண அப்படி இப்படி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையை ஹவுஸை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனோம். டேயோட கோவம் நம்ம ஜங்குக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலுமே நம்ம டே கிட்ட திரும்பவும் க்ளோஸாக வந்துட்டு என்னாச்சு பேபி கோவப்படுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை பிடிக்க வருவாரா. அந்த மாதிரி பிடிக்க வந்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டே பிடிச்சி தள்ளி விடுறாரு. பேபியா என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து பேர் ஜங்குக். அப்புறம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டாலுமே நம்ம ஜங்குக்கு டேயை பேக்கப் பண்ணபடி தூக்குறாரு. நீ போன்னு சொன்னால் நான் போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே இன்னும் காண்டாகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கடிச்சு வச்சுட்டு உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு போவேன்? இங்கே பாரு ஜங்குக் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா பிறகு என்ன பண்ணுவேன்னு தெரியுது. என் மாம் இந்த மாதிரி ட்ராமா பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான்
இப்படிலாம் அவங்ககிட்ட பேச மாட்டேன், வேறு மாதிரி பேசுவேன், முதல்ல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷாக நிறைய தீத்துருவார். அந்த கேர்ள் கிட்ட நீ அந்தளவுக்கு க்ளோஸாக பேசின, இப்போ என்ன வேறு யாரையாவது கரெக்ட் பண்ணணுமா, அதுக்கு நான் வேணுமா உனக்கு அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக தீக்கிறத பார்த்துட்டு டேயோட சீக்ஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி டேயை க்ளோஸ் எழுதிட்டு, பேபி செம்மையாக கோவப்படுறியே, நான் அம்மா கோவப்படுறது தெரியுமா, ஆனால் இப்படி கோவப்பட சொல்லி செம க்யூட்டாக தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது பேசினேன்னா என்ன செய்வேன்னு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி நேராக அவரோட ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் என்னடா நம்மகிட்ட இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறானேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் எவ்வளவோ ஃபர்கியூ கேட்டு பார்க்குறாரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு நீ இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், என் ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுங்கிறத ஃபீல் பண்ணேங்கிற மாதிரி என்னெல்லாமோ வச்சு நம்மகிட்ட பேசி ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு சுகர், ஜிமினா, ஹாரி, பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே நம்மகிட்ட பேசினா, ஆனால் நம்மகிட்ட எல்லாம் அதை அக்செப்டே பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கு டேக்கிட்ட அப்படி பேசியிருப்பார்ல, டேயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தியாக்கிட்ட பேசின மூமெண்ட், ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவரோட ஹார்ட் அந்த அளவுக்கு பெயினில் ஸ்ட்ராங்காக இறுகி போச்சு. ஜங்குக்கு மேலே சின்னதாக கூட பாவம் பார்க்கக்கூடாதுன்ட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே தான் நம்ம ஹாரியோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி டேயோட கிராண்ட்மா கிட்ட என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருப்பான். நம்ம கிராண்ட்மாட்ட சொல்லிவிட்டு ஹாரி என்கேஜ்மெண்ட் பண்ணிப்போங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், டேயோட பேரண்ட்ஸ், ஜிமினா, சுகா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஹாரி அங்கே தான் உட்காந்துருக்காங்க. டேயோட ஹவுஸில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ அதே பிளேஸில் நம்ம டே என்ட்ராகி ஹாரிக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட், கிராண்ட்மா நெக்ஸ்ட் டே வருவாங்களா, என்கேஜ்மெண்ட் எனக்கான ஒர்க்கெல்லாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி டே பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் டே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டான். நம்ம டே நிஜமாகவே அந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ண வச்சுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஹாரிக்கும் நம்ம டேக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம காண்டில், நான் விளையாட்டுக்கு தான் பண்ணுறேன்னு நினச்சி உன்னை ஃப்ரீ பண்ணிவிட்டா இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி காண்டிலே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வருவாரா. அந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்தேன். இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணுற பிளேஸில் நம்ம ஹாரி தான் ஜங்குக்கை பார்த்த பயத்திலே நின்னோம். நம்ம ஜங்குக்கை கடுப்பேற்றதுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் ஹாரி என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ரிங்கை போட போவார். இந்த மாதிரி ரிங் போட போகிறான்ற ரிங்கை நம்ம ஜங்குக்கு தட்டி விட்டுட்டு டேயோட ஹெட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி டேக்கு பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம டே செம்ம ஷாக் ஆனோம். நம்ம ஜங்குக் அப்படி தட்டி விட்ட ரிங் எடுத்துகிட்டு டேயோட ஃபிங்கரில் போட்டுட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ரிங்கை அவரோட ஹேண்ட்ஸில் போட வச்சுட்டு சுகாவை பார்த்து ஹேண்ட்ஸை நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த பேப்பரை அப்படியே எடுத்து கொண்டு டேட்டா கொடுக்குறாரு. டேட்டா கொடுத்துட்டு இதில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எதுக்கு நான் சைன் பண்ணணும், இது என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை கலட்டி போட போவாரா. இந்த மாதிரி கலட்டி போட போனோம். சைன் பண்ண சொன்னேங்கிற மாதிரி நம்ம டேயை சைன் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது தாங்கிக்க முடியாமல் நம்ம டேய் அந்த பேப்பர்ஸில் ரீட் கூட பண்ணாமல் சைன் பண்ணிடுவார். இந்த மாதிரி சைன் பண்ணால் ஜங்குக்குமே சைன் பண்ணி முடிச்சுட்டு, பேபி மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, இனி என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேக்கி செம்ம ஷாக் ஆகுது. நான் என்கேஜ்மெண்ட் தான்டா பிளான் பண்ணேன், நீ என்னடா மேரேஜுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷாக்காக நோட் பண்ணால், பேப்பரில் சைன் போட்டல, அது என்ன பேப்பர் நினைக்கிற, மேரிங் சர்டிஃபிகேட். ஓகே, நீ ரிங்கை கலட்டி தூக்கி எறிஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும், அதான் பேப்பரில் சைன் வாங்கினேன். இப்போ இதுலேருந்து நீ என்னோடய ஒய்ஃபு, என் ஒய்ஃபை என் கூட ஏன் ஹவுஸ்க்கு வரியா நீ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே அவரோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஜங்குக்கோட ஹவுஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி ஜங்குக்கு மேலே எறிகிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில், உனக்கு என்ன தோணுது அதை தான் சேவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி வேக வேகமாக எறிகிறாரு. இந்த மாதிரி வேக வேகமாக எல்லாமே ஜங்குக்கு மேலே விழுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அவளத்தையும் வாங்கினபடியே கரெக்டாக டேக்கிட்ட க்ளோஸாக டேயோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி டேயை பெட்டில் லாக் பண்ணபடி டேக்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்ம டே ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே இந்த அளவுக்கு ஹாரி என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற அளவுக்கு வந்தார்ல, அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் ஜெலஸ், கொஞ்சம் காண்டு, பொசசிவ் எல்லாமே ஆகி
ஒரு கோவத்தில் டேக்கி லிப்லாக் பண்ணபடியே டே கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் நம்மகிட்ட செம்ம கடுப்புலையும் பயங்கர பெயின்லேயும் க்ரை பண்ணபடியே ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இங்கே கட் ஆகி இப்போ 2 பேருமே தான் அவங்க டயத்தை மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணபடி பெட்டில் படுத்துருக்காங்க. நம்மகிட்ட ஃபுல் டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணலை. டே பக்கத்துல இருந்து டேயோட ஹேர் அப்படி சாஃப்டாக ரப் பண்ணபடி, சாரி டயாங், உன்னை இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு எனக்கு திங்கிங் இல்லைண்ணா. பட் என்னை தாண்டி எங்கேயும் மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னா இதை விட மோசமாக ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடியே டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவார். இப்போ அப்படியே ஒரு 2 days 3 days ஃபாஸ்ட் ஆகுது. டேய் நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட்டு தான் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணி திட்டி தீக்கிறாரு. நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, பயமட்டி வச்சிட்ருக்கேன், அப்படி வச்சிட்ருக்கேன், அப்படி வச்சிட்ருக்கேங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திட்டிட்டு இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம் நம்ம ஜங்குக்கு அப்படி ஷேர் பட்டனில் ஒரு 3 பட்டனை ரிமூவ் பண்ணபடி டே கிட்ட க்ளோஸ் ஆவன்டா. நம்ம டே பயந்து போய் டக்குன்னு பெட்டில் போய் உட்காந்துட்டு அமைதியாக அப்படியே பில்லோஸ் எடுத்து ஹக் பண்ணபடி உட்காந்துப்பாரு. அந்த பயம் இருக்கணும். திங்ஸை போட்டு உடைக்கிறியா நீ? எத்தனை டைம் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது? இனி எதையாவது உடைக்காத அளவுக்கு ஒன்று பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்தா டே அப்படியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடியே ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக பண்ணபடி என் காலேஜில் எக்ஸாம் பேபி, எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னா அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போனால் டே அப்போ ஏன் எக்ஸாமு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அப்போ வா 2 பேரும் சேர்ந்து போகலான்ங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே ப்ராடஸ்ட்டில் தூக்குறாரு. டே டாட்டி பிடிச்சவனை விட்ராக்கில் இருக்கி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை எக்கச்சக்கமாக செஸ்லலாம் அடின்னு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தாலுமே கரெக்டாக கொண்டு வந்து பைக்கில் உட்கார வைப்பாருன்னு பார்த்தா சைக்கிள் முன்னாடி கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விடுறத பார்த்துட்டு நம்ம டேக்கு அந்த சைக்கிளை பார்க்க செல்ல அவருக்கு அந்த ஃபாஸ்ட் மெமரி ஜங்கு கூட சைக்கிளில் போன மூமெண்ட்டு தான் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து ஜங்குக்கு நோட் பண்ணா வா டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கிளில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேக் சைடில் உட்கார சொல்கிறாரு. இந்த மாதிரி உட்கார சொன்னோம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னோம். வாட்டையாங் வந்து உட்காரு நேரம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேக்குமே வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கோட காலேஜில் இப்போ நம்ம டே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹோல் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ நம்ம டே ஜங்கு கூட தான் எக்ஸாம் எழுத போகிறாரு. இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போனால் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சைக்கிளில் போகிற இந்த மூமெண்ட்டு நம்ம ஜங்குக்கை பிடிக்காம, அதாவது ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி தான் எப்போது பிடிச்சிட்டு வருவார் ஒரு ஒரு க்ரிப்புக்கு. ஆனால் இப்போ வந்து ஜங்கு கூட ஃபைட்டில் அதனால பிடிக்காமலே வருவார். இருந்தாலும் நம்ம ஜங்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சைக்கிளை ட்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் பயத்தில் நம்ம ஜங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி எப்போட்டு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. இந்த ஹக் எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு திரும்ப கிடச்சிருக்குங்கிற மாதிரி ஹிப்பை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் டேக்குமே இந்த மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு அவருக்கு அவ்வளோ டேரி வருது. எப்போதும் ஸ்கூலுக்கு போவாங்களா அதே பிளேஸ் வழியாக தான் இப்போ நம்ம ஜங்குக் காலேஜுக்கு கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தால் அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்க சொல்ல ஜங்கு கூட சேர்ந்து அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்கிற பிளேஸில் ஃபுட்டை சாப்பிட்டது, சைக்கிளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணது, ஈவினிங் ஆச்சுன்னா பார்க்கு மாலுங்கிற மாதிரி சுற்றுனது, 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் திங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டது, இந்த மூமெண்ட் ஃபாஸ்ட்டில் உள்ள அந்த மெமரி எல்லாமே அப்படியே முழுக்க ரீக்கப் ஆகி நம்ம டேக்கே செம்மையாக க்ரையிங் ஆகுது. பயங்கரமாக க்ரை பண்ணால் ஜங்குக்குமே அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்லிட்டு தங்கிட்ட க்ளோஸாக அந்த மூமெண்ட்டை நினச்சி க்ரை பண்ணுவார். இப்போ காலேஜில் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்துடுனா தியாவுமே நம்ம ஜங்கு கூட தான் படிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறது தியா நோட் பண்ணிவிட்டு டேயை கடுப்பேற்றலான்னுங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து பேசுவாள். அந்த மாதிரி பேசினா நம்ம வந்து எதுவுமே பேசாமல் ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் இப்படி தியா பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு வந்து நம்ம தியாவே பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு என்னாச்சு பேபி, ஜெலஸ் ஆகிட்டியா என்ன, பொசசிவ் ஆகிறியா என்ன, எப்போவாவது ஜெலஸில் என்கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணலாம்ல, பொசசிவ் ஆகலாம்ல. உன்னோட ஹஸ்பண்ட் நீ எப்பண்டா ஜெலஸ் பொசசிவ் ஆவ, என்னை பனிஷ் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
என்னை பனிஷ் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா உன்னெல்லாம் பனிஷ் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு நேராக ஹவுஸ்க்கு போகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டே வந்து ஜங்கு கூட பெட்ரூமில் இருந்தா நம்ம ஜங்குக்கு அப்படி வேகமாக டே முன்னாடி வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம டே பயந்து போய் மொபைலெல்லாம் தூக்கி போட்டபடி ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி முன்னே வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இப்படி கத்துனா டேயோட ஐஸ் அப்படியே கிரிப்பாக க்ளோஸ் பண்ணா நம்ம ஜங்குக் பண்ணுறத பார்த்து நம்ம டே பயந்து போய் ஜங்குக் என்ன பண்ணுற ஏதாவது பண்ண போறியா என்ன, நான் எதுவுமே பண்ணலையே, நான் சும்மா தானே மொபைலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணபடி இருந்தா சத்தம் போடாமல் வா அப்படிங்கிற மாதிரி வேற மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டினா ஜங்குக் ப்ளீஸ் என்ன பண்ண போகிற அப்படியாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே நேராக அவரோட ஹவுஸ்க்கு வெளியே கார்டன் சைடில் கொண்டு வந்து விடுறாரு. அங்கே நம்ம டேயோட பேரண்ட்ஸ், ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஜிமினா, சுகாவோட பேரண்ட்ஸ், ஜிமினாவோட பேரண்ட்ஸ்ங்கிற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே இருந்தேன். டேயை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு கேக் முன்னாடி நம்ம ஜங்குக் விடுறாரு. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பேர்த்டே, 2 பேருக்குமே இந்த டே தான் பேர்த்டே. இந்த மாதிரி கேக் முன்னாடி விட்டுருந்தா நம்ம ஜங்குக் தான் பேர்த்டே கேக் வெட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நைஃப் அப்படியே நம்ம ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. 2 பேருமே சேர்ந்து கட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இங்கே பாருட்டே, நீ எப்போ என்னை விட்டு மூவ் ஆனானியோ 100 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே நான் பேர்த்டே ஃபங்க்ஷனே கொண்டாடினதில்ல, கேக்கு கட் பண்ணதே இல்லை. இப்போ நீ என்கிட்ட வந்துட்டல, கேக்கு கட் பண்ணலாமா 2 பேரும் சேர்ந்து எப்போது கட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டேயோட ஐஸில் அப்படியே டியரி வருது. இந்த மாதிரி டியரி வந்தேன். டியரியை வெயிட் பண்ணிவிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு சொல்லு பேபி கேக்கு கட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக் அப்படியே கட் பண்ணி அந்த பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே டேக் அப்படியே நம்ம ஜங்குக்கு கேக்கை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணால் ஜங்குக்கு எப்போ நம்ம டேயை ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணார்ல, லவ் ஃபீல் பண்ண அந்த 16 பேர்த்டே அந்த மூமெண்ட் இப்போ நம்ம டேக்கு முழுக்க திங்கானா இந்த பேர்த்டேயோட நம்ம ஜங்குக் கூட வைஃபாக இருக்கிறோங்கிற மாதிரி அவருக்கு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்லேயே க்ரை பண்ணோம். நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த கேக் அப்படியே நம்ம ஜங்குக் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா இங்கே கட்டாக்கி இப்போ பெட்ரூமில் தான் நம்ம டே ரொம்ப ஹாப்பியில் அந்த டைரியில் தான் எழுதுறாரு. எனக்கு இந்த டே பேர்த்டே, இத்தனாவது பேர்த்டே நான் கொண்டாடுறேன் ஜங்குக்கோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி என் லவ் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த டைரியில் முழுக்க நிறைய எழுதி வச்சுருப்பார்ல, அதை அவ்வளோத்தையும் ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இன்றைக்குள்ள டேட்டையும் எழுதிட்டு இந்த டைரி இவ்வளோ இயர்ஸ் என் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் சேஃபாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் இப்படி எழுதிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தேன். இப்படி எழுதிட்டு இருக்கட்டே பேக்கப் பண்ணப்படி டேயோட நெக்கில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ணிவிட்டு என்ன பேபி எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க, இதெல்லாம் அப்புறம் எழுதிக்கோ, இப்போ ஏன் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து நம்மகிட்ட அப்படியே தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போடுறாரு. இந்த மாதிரி போட்டேன். ஜங்குக் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷாக்காகவும் கொஞ்சம் பயத்துலையும் கேட்டேன். என்ன பேபி அன்னைக்கு தான் மேரேஜ் பண்ணேங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அப்படியே வந்து ப்ளே பண்ணிட்டேன். இப்போ 2 பேர்கிட்ட ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஒருத்தர் மேலே வச்சுருக்க ஒருத்தர் லவ் ஃபீல் பண்ணிட்டோம்ல. அப்புறம் ஐ லவ் யூ ஸோ மச். இது நான் உன்கிட்ட எப்போ நீ என்னை விட்டு போனியோ அப்போவே சொல்லணுன்னு உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் சொல்லவே முடியல. இன்றைக்கி தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. நம்ம பேட்டை அன்னைக்கு தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் டே. என்னை விட்டு எங்கேயும் போகாத. நான் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது லூஸு மாதிரி ஒர்க் பண்ணாலும், கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணாலும் என்னை கொஞ்சம் அங்கங்கே அடித்து பனிஷ் பண்ணு. ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் போகாதண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி பெட்டில் ஹோவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹோவர் ஆனோம். நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஹக் பண்ணபடி நிஜமா இல்லைம்மா ஜங்குக், உண்மையிலே என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ணியா, என்னை லவ் தான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எப்போ என்னை விட்டு நீ போனியோ அப்போந்தான் இந்த ஜங்குக்கோட பாதி உயிர் போயிடுச்சுங்கிறது அப்போந்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பாதி % உயிர் இருந்தும் உயிர் இல்லாத மாதிரி தான் இந்த பிளேஸில் இவ்வளோ டேஸ் இருந்தேன், உன்னை திரும்ப பார்க்குற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க அப்படியே கிஸ் பண்ணால் டேக்கு ரொம்ப ஹாப்பியாகி நம்ம ஜங்குக்கு லவ் யூ சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு லவ் பண்ணோம்,
நீ லவ் சொல்ல லேட் ஆயிடுச்சு, நான் லவ் சொல்ல லேட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பேட்டை எனக்கே நம்ம 2 பேருமே லவ்வை சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு ப்ளே ஆகிறத நோட் பண்ணிவிட்டு டாட்டி பிடிச்சவன் பேசிட்டு தானடா இருக்கா, ஹேண்ட்ஸ் ஏன்டா அப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா அப்படிலாம் ப்ளே பண்ணால் தானே பேபி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ரொம்ப டேட்டியெல்லாம் பேசி டேட்டியெல்லாம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். 2 பேருமே பயங்கரமாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட எந்த மூவியை நான் என் பண்ணுற மூவி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.